ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 27/5/2024 2/6/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்ன பலன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூணையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் பார்த்தாலேனால் குரு, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரம் 27ஆம் தேதி ஆரம்பிக்கும்போது 4 கிரகங்கள் இருக்குது. கேது பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கா. இந்த வாரத்தில் சந்திர பகவான் பூராட நட்சத்திரம், அதாவது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார். இதன் மூலியமாக அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றவர் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசியிலையும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 31/5/2024 அன்னைக்கு மேஷ ராசிக்கு பெயர்றார். இது மாத கிரக பயிற்சி இருந்தாலும் இந்த வாரத்தில் வருது. மேஷத்தில் போய் ஆட்சி பெற்ற ஆண் செவ்வாயாக இருக்க போகிறார். பெரிய ஏற்றத்தை எல்லாம் கொடுக்க போகிறார். பெரிய மாற்றங்களை எல்லாத்தையுமே கொடுக்க போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் எந்தெந்த விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 28ஆம் தேதி அன்னைக்கு சிரவண விரதம், அதாவது திருவோண விரதம். திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டது 2 நட்சத்திரங்களுக்கு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். திரு ஆதிரை நடராஜருக்கு பெரிய விசேஷம். திரு ஆதிரை அப்படின்றது பெரிய விசேஷம், பெரிய, அதாவது திருவாதிரை களி அப்படின்னு சொல்லுவாள். ஆருத்ரா தர்சனம்ன்றது பெரிய விசேஷம், ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரவணம், அதாவது திரு ஓணம் அப்படின்றது பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம். திரு ஓண நட்சத்திரம் அப்படின்றது இதுவும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடியது. திருவோணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, திருவோணம் சனி பகவானுடைய ராசியில் வர்றது பெரிய விசேஷம். ஏன்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் வர்றார். எந்த ஒரு விஷயத்திற்கும், அதாவது சாராமல் இருக்கக்கூடியவர் சனி பகவான். அதனால தான் அவர் அவருடைய மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய சேஞ்சஸை லைஃப்பில் பண்ணும். எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒரு சரியான, அது எது சரியோ அதை மட்டும்தான் பண்ணுவார். தவறான விஷயம் செய்ததற்கு உண்டான தண்டனையும் சரியான விஷயத்திற்கு உண்டான பலன்களையும் தனித்தனியாக கொடுக்கக்கூடியவர். இதையும் கம்பைன் பண்ணி இதில் ஒரு 70 மார்க் இருக்குது, அதில் ஒரு 100 மார்க் இருக்குது, 170 மார்க் போட்டுக்கலாம், என்ன பண்ண முடியாது. போய் மிச்சம் 30 மார்க் போடலாம். 100 மார்க் நன்மை பண்ணியிருக்கார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 70 மார்க்கு நெகட்டிவ் பண்ணியிருந்தீங்களே ஆனால், அதாவது தவறுகள் செய்திருந்தால் அந்த 70க்கு உண்டான தண்டனையும், 100% நீங்கள் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா அதற்கு உண்டான புண்ணிய கர்மாவுக்கு உண்டானதையும் செய்யக்கூடிய ஒரு சனி. எந்த ஒரு விஷயத்திலும் வேறுபாடுகள் கொடுக்க மாட்டார். அந்த ராசியில் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் வர்றது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் 28ஆம் தேதி ஸ்ரவண விரதம் இருப்பார். அதனால் ஸ்ரவண விரதம், அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறதும், கடன் அதிகமாக இருக்கிறவர்கள் ஸ்ரவண விரதம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக அவர்களுக்கு அடுத்த வருஷத்திலேயே இந்த கடன் தீர்றதும் குழந்தை பிராப்தி ஏற்படுறதும் நிச்சயமாக நடக்கும். உடல் உபாதைகளுக்கும் இந்த ஸ்ரவண விரதம் இருப்பார். அதாவது ஒருத்தர் சிக்கா படுத்துன்னு இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களும். 28ஆம் தேதி இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் முடியறது. அதாவது சாயந்தரம் முடியறது. ப்ராக்டிக்கலி பார்த்தா அடுத்த நாள் கார்த்தால சூரிய உதயத்தும் போது அக்னி நட்சத்திரம் இல்லாமல் இருக்கும். அக்னி நட்சத்திரத்துடைய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வந்துடும். அதாவது பரணி, கிருத்திகை, ரோகிணி 2ஆம் பாதம் வரலும் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை அக்னி நட்சத்திரம் சொல்கிறோம். சூரியன் இருக்கிற நட்சத்திரம், சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் அல்ல, சூரியன் இருக்கிற நட்சத்திரத்தை சொல்கிறோம். இந்த நட்சத்திரம் பிரகாரம் ரோகிணி 2ஆம் பாதத்தை தாண்டர், அதாவது சூரிய பகவான். இதன் மூலியமாக அக்னி நட்சத்திரம் காலகட்டம் முடியறது, அதீதமான வெயில் காலகட்டம் குறையிறது. இது ஒரு நல்ல விசேஷம். இதற்கு பிறகு உங்களுக்கு அதாவது மழை சலனங்கள் இருக்கும். அதை தவிர வெப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களோட, அதாவது பொதுவாக 2/6/2024 அன்னைக்கு வைஷ்ணவ ஏகாதசி, ஏகாதசியினுடைய ஏகாதசி பார்த்தாலேயானால் உபவாசம் இருந்து பெருமாளை தியானம் பண்ணி பெருமாளுக்கு உண்டான ஸ்லோகங்களை சொல்லி
பண்ணுறதன் மூலியமாக மோட்சம் கிடைக்கிறதுன்ற ஒரு நம்பிக்கையில் வைஷ்ணவர்கள் இருக்கிறார். இந்த வைஷ்ணவ ஏகாதசிக்கும் மிச்ச ஏகாதசிக்கும் என்ன வித்தியாசம்னா, வைஷ்ணவ ஏகாதசின்றது சூரிய உதயத்திலிருந்தே ஏகாதசி இருந்தால் மட்டும்தான் வைஷ்ணவ ஏகாதசின்னு எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாழிகையோ அரை நாழிகையோ 10 வினாழிகையோ இந்த மாதிரி ஒரு தசமி சேர்ந்து இருந்துட்டேனால் அது வைஷ்ணவ ஏகாதசியாக எடுத்துக்கொள்ளப்படாது. அதனால் வைஷ்ணவ ஏகாதசின்னும் போது சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி இருக்கணும். அதுதான் வைஷ்ணவ ஏகாதசியினுடைய தாத்பரியம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வைஷ்ணவ ஏகாதசியில் வைஷ்ணவர்கள் உபவாசம் இருந்து அன்றைக்கி நாளும் பெருமாளுக்கு இதுவாக இருந்து அடுத்த நாள் துவாதசி மட்டும்தான் பாரணை பண்ணுவாள். அதாவது துவாதசி அன்றைக்கி தான் சாப்பிடுவாள். அந்த வயசானவா இவெல்லாம் சொஜ்ஜி பண்ணுறது சொஜ்ஜி பண்ணி சாப்பிட்றது வழக்கமாக இருக்கும். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். இதனால் சந்திராஷ்டமத்தன்னைக்கு புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுங்க. பசும்பால் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலில் வந்துட்டுருக்கோம், கீழே வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைலுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சாங்கன்னா அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம்னா இன்றைய கோச்சார நிலைமை பிரகாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன். அதுக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 27/5/2024 2/6/2024 வரை உண்டான பலன்கள் பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் அதீத சுபத்துவம் அடையிறது. 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போய் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று போய் 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய 6ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல இருக்கார். 6க்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7.5 சனி ஆரம்பித்தாச்சு. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே உங்களுடைய ராசியில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வேகம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிராளிகளை நம்ப வேண்டாம், எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். நண்பர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக பழகிறது நல்லது. சப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இல்லை. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஓரளவு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியை பார்க்கறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால தன ஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால தொட்ட இடமெல்லாம் உங்களுக்கு பணம் சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 31/5/2024 அன்னைக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் போகிறார். அவருடைய வீட்டுக்கே ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம். ரியல் எஸ்டேட் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதின்றவர் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி ஸ்தான அதிபதி முயற்சி ஸ்தானத்திலே போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 27/5/2024 2/6/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சாயந்தரம் ஒரு 4:45 மணி வரலும் அங்கே இருக்கார் 27ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு அவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம், புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் உடல் நிலையில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 27ஆம் தேதி மாலையிலிருந்து 29ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால
தொழிலில் என்னதான் லாபம் வந்ததுனாலும் அது செலவாக கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால காதல் திருமணம், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குருவினுடைய பார்வையும் இருக்குது. இருந்தாலும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சப்தமாதிபதியும் 3ஆம் இடத்துல போய் குருவோட சம்பந்தத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். 29ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணியிலிருந்து 31ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சனி சந்திரனுடைய சேர்க்கை வருது. 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போகிறதுனால குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். உடல் நலத்தில் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மீனராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் இப்போ சனியோடு சேர்ந்துருக்கிறதுனால சில இந்த அபார்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது சந்திர பகவான் 31ஆம் தேதி இரவு ஒரு 10:30 மணியிலிருந்து 3ஆம் தேதி அதிகாலை 1 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வர்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேனா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 5ஆம் அதிபதி உங்களுடைய ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறதே பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான நிலைமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 7.5 சனி நடக்கிறது. சப்தமத்தில் கேத்து இருக்கிறதுனால எந்த ஒரு எதிராளிகளையும் எதிர்பாலினத்தவரையும் நம்ப வேண்டாம். அதை தவிர நண்பர்களை கொஞ்சம் நம்பாமல் இருக்கிறது நல்லது. பொதுவாக இந்த வாரம் பார்த்தாலேயானால் இந்த பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கவங்க, பேங்க் வேலை செய்கிறவங்க, அதை தவிர என்ன சொல்கிறது, கேஷியர், இவாளெலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அது தவிர இந்த மத குருமார்கள், வாத்தியார்னு சொல்லக்கூடிய டீச்சர்ஸ், அவள்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு வெண்ணக்காப்பு சாத்திட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் தள்ளி போகும். அதை தவிர இந்த மூக்கு கடலை வாங்கி நைவேத்தியம் பண்ணி அது ஆஞ்சநேயர் கோவிலில் வியாழக்கிழமை கொடுங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.